சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நான் தெரிந்து கொண்ட தலைப்பு, நாம் கர்த்தருக்குள்ள ஆசீர்வாதமாய் இருப்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் கர்த்தருக்குள்ளாக ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக திட்டமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். 3 யோவான் 2வது வசனம் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். பிரியமானவனே, ஆண்டவர் நம்மளை பார்த்து பிரியமானவனேன்னு ஏன் அழைக்கிறார்னா, அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தை நம்மேல ஊற்றி, அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் நம்மளை தெரிந்து கொண்டு அழைத்து அவருடைய சொந்த பிள்ளையா மாத்தி இருக்கிறார். எப்படி இயேசு ஞானஸ்நானம் பெற்று அவர் கரையேறின பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல வந்து தங்கினாரு, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன்னு சொன்னாரோ, அதே வார்த்தையை தான் இன்றைக்கு அவரால் ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு. என்ன அப்படின்னா, பிரியமானவனே. ஆமென். பிரியமானவனே, நாம கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவங்கன்றதை புரிந்து கொள்ளுங்க. சோத்திரம். அதனால நாம ஆண்டவரிடத்துல போய் கெஞ்சி கேட்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ஏன் அப்படின்னா, நம்ம அவருடைய சுதந்திரவாளிகளாக, அவருடைய சொந்த பிள்ளைகளாக, அவருடைய சொந்த ஜனமாக இருக்கிறபடியினால நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆவியிலையும் ஆத்மாவிலையும் சரீரத்திலையும் சுகமாய் வாழ்ந்திருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. வியாதி இல்லாம, விளைவினை இல்லாம, நோய் இல்லாம, கடன் இல்லாம, தரித்திரம் இல்லாம, தாழ்ச்சி இல்லாம, குறைவில்லாம வாழ்ந்திருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. வசனம் சொல்லுதுங்க, வலது கையில தீர்க்காயுசு இருக்கிறதாம், இடது கையில செல்வமும் கனமும் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. வலது கையில தீர்க்காயுசு இருக்கிறது, இடது கையில செல்வமும் கனமும் இருக்கிறது. அதை யாருக்கு கர்த்தர் கிஃப்டா பரிசா கொடுக்கிறார்னா, அவருடைய சொந்த பிள்ளைகளுக்கு. ஆமென். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் தீர்க்காயுசை கொடுப்பது சந்தோஷமா இருக்கு. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் செல்வத்தையும் கனத்தையும் கொடுப்பது அவருக்கு பிரியமாயிருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் வழிநடத்துகிற உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. எப்படின்னு பாத்தீங்களா ஆண்டவர் வார்த்தைய? சம்பூரணமா சாப்பிட்டு நீ திருப்தி அடைந்து கர்த்தருடைய நாமத்தை துதிப்பதற்கு ஆண்டவர் செய்வாராம். நீ அவருடைய ஜனமா இருக்கிறதுனால ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்ட அப்படின்னு சொல்லார். அப்ப 3 யோவான் 2வது வசனத்தை தினமும் வாயில அறிக்கை செய்து அதை விசுவாசித்து நீ தேவ சமூகத்துல இந்த வசனத்தின்படியே என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு கேட்டா நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா யோவான் 10ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வர்றான், ஆனா கர்த்தர் எதுக்கு வந்தார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவுமே வந்தேன் சொல்றார். நீங்க பரிபூரணப்படணும், நீங்க பரிபூரணமான கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கணும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமா இருக்கு. அப்ப நாம தரித்திரமா வாழணும்ன்றது கடவுளுடைய சித்தம் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் தரித்திரரானான்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் தரித்திரர் ஆனதினாலே நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு அவர் தரித்திரரானார். அதனால நாம தரித்திரராக இந்த உலகத்துல வாழ வேண்டும். ஆவிக்குரிய தரித்திரமும் சரி, சரீர பிரகாரமான இந்த உலக ஆசீர்வாதத்துல வரக்கூடிய தரித்திரமும் சரி, ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் தங்கள் வாழ்க்கையில அனுபவிப்பது தேவ சித்தம் அல்ல. ஆமென். ஏன்னா ஏசாயா 58:11 சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார்.
நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்திலையும் ஆத்துமாவை அவர் திருப்தி ஆக்குவார். திருப்தி எப்படி ஆக்குவார் தெரியுமா? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்ற போல கர்த்தர் உன்னை வைக்க விரும்புகிறார் ஐயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது உன்னுடைய தரித்திரங்கள் மாறுகிறது, உன்னுடைய வறட்சியான நிலைமைகள் மாறுகிறது, உன் வாழ்க்கையினுடைய கடன் சூழ்நிலைகள் மாறுகிறது. அப்படின்னா என்னன்னா, அவர் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். அவர் யாக்கோவின் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். வசனம் சொல்லுது, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி தினமும் வாயில உறக்க சொல்லு. ஆமென். ஆமா, ஏசப்பா அவரை நம்புற பிள்ளைகளை தரித்திரத்திலையோ கடன்லையோ விடமாட்டார். அதனாலதான் சங்கீதம் 23 பார்க்கிறோம், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறதுனால நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்கள்ல மேய்ப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் அவர் விடுவார் சொல்லப்பட்டிருக்கு. சத்துருக்களுக்கு முன்பாகவும் தலைய உயர பண்ணுவார் சொல்லப்பட்டிருக்கு. தலை எண்ணெயால அபிஷேகம் பண்ணுவார் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிறதுனால வசனம் சொல்லுதுங்க, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கி இருப்பானா. கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கி இருப்பான். நீர் அவனை என்னாலும் காப்பாற்றி, வசனத்தை பாத்தீங்களா, நீர் அவனை என்னாலும் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் சொல்லப்பட்டிருக்கு. நம்மெல்லாம் அவருக்கு பிரியமானவங்க. என் பிரியமே, என் ரூபவதியே என்று கர்த்தர் நம்மளை பார்த்து அழைக்கிறாரு. அதனால நீங்க ஒரு நாளும் தரித்திரத்தை விசுவாசிக்க கூடாது. குறைவையும் கடனான வாழ்வையும் விசுவாசிக்க கூடாது. என்ன சொல்றார் ஆண்டவர்? உபாகமம் 28:1 முதல் 14 வசனங்களை தினமும் உங்க வாயில சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. அதுல என்ன போட்டிருக்கு? அதுல ஒவ்வொரு வசனங்களையும் பாருங்க, அதுல ஒவ்வொரு வசனங்களையும் வாசிங்க. அந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த அறிக்கையினுடைய வார்த்தைகளை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரு பூமியில் உள்ள சகல சாதிகளை பார்க்கலாம் உன்னைய மேன்மையா ஒன்னு சொல்லப்பட்டிருக்கு. சிங்குலரா கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதி, இந்த உலகத்துல எத்தனை ஜாதிகள் இருக்கிறது, சாதி பெருமை, குல பெருமை, கோத்திர பெருமை. ஆனா கர்த்தரோ என்ன சொல்றார் தெரியுமா? கர்த்தர் பூமியில இருக்கிற எல்லா சாதிகளை பார்க்கலும் உன்னை நான் மேன்மையாக வைப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கிறீங்களா? அந்த வார்த்தையை நீங்க நம்புறீங்களா? ஆனா என்னன்னா, அது எழுதப்பட்டதாவே இருக்கிறதே தவிர அதை நம்புறதில்ல, விசுவாசிக்கிறதில்ல, வாயில அறிக்கை செய்யறதில்ல. அப்புறம் எப்படி நீ ஆசீர்வதிக்கப்படுவ? அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது அதிகாரம், அந்த வார்த்தையை வாசிங்க. இப்பொழுது சொல்லப்படும், இப்ப சொல்லப்படுற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல வந்து உனக்கு பலிக்கும்ன்றாரு. எப்படிங்க? இப்ப வாயில நீ சொல்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல வந்து உனக்கு பலிக்கும். எப்படி அற்புதமான வார்த்தை இல்லைங்களா? ஏங்க, ஒரு வார்த்தை அவன் சொல்லிட்டு போனா அப்படியே பழிச்சு போச்சுங்க. ஒரு சாபத்தை விட்டான், பழிச்சு போச்சு. கருணாக்கா இருப்பான் போல அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா? நான் சொல்றேன், கர்த்தருடைய நாக்கு கருணாக்கல்ல, பரிசுத்த நாவு. ஆமென். அந்த நாவுல சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு பலிக்கும். வசனம் என்ன சொல்லு தெரியுமா? எங்கள் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அவருடைய வார்த்தையை நீங்க நம்புனீங்கன்னா அந்த வார்த்தைகள் உங்களுக்கு நன்மை செய்யும். அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும்.
இப்ப சொல்லப்படும் இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில வந்து பலிக்கும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. பலிக்குமா பலிக்காதா? கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, நோக்கமாக இருக்கிறது, திட்டமாக இருக்கிறது. நீங்க எங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க? பட்டணத்துல பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பாய் சொல்லப்படல. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. உன் கர்ப்பத்தோட கனி, உன் நிலத்தின் கனி, உன் மாடுகளின் பெருக்கம், உன் ஆடுகளின் மந்தைகளாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பாருங்க எப்படி வார்த்தை. பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க, வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டு. ஏங்க வார்த்தை என்ன சொல்லுது? நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். இங்க அதைத்தான் சொல்லி பாக்குறேன். என்னன்னா, நீ பட்டணத்திலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்ப, நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்ப. உன் கர்ப்பத்தின் கனி அதை ஸ்கேன் பண்றாங்க. ஐயோ குறை மாச குழந்தையா இருக்குமோ, 1வது மாசத்துல இருந்து 10 மாசங்கள் ஸ்கேன் பண்ணி டாக்டர்களுக்கு செலவு பண்றாங்க. நான் சொல்றேன், நீ கர்த்தரை விசுவாசித்தால் உன் கர்ப்பத்தின் கனி ஸ்கேன் பண்ணாமலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். ஆமென். நாங்கள எந்த ஸ்கேனும் பண்ண போகவே இல்லை. கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் கொடுத்தார். ஆமா, உன் கர்ப்பத்தின் கனி, உன் நிலத்தின் கனி. நிலத்துல எதை விதைக்கிறையோ அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. உன் மாடுகளின் பெருக்கம், உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய மிருக ஜீவன்களின் பலன் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்குன்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உன் கூட சொல்லுங்க, என் கூட என் மாப்பு செய்கிற என் தொட்டி கூட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான். தொட்டியை கூட விட மாட்டார் ஆண்டவர். என் கூட நான் எந்த கூடையில எதை எடுத்துட்டு போறேனோ, கூடைன்னு சொல்லும் பொழுது எதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது? கூடைனா என்ன தெரியுமா? அப்பத்தை சுமக்கக்கூடிய கூடை. விளங்குதா உங்களுக்கு? யோசேப்பு இருந்தப்ப அந்த கூடையில பாத்தீங்கன்னு சொன்னா பார்வோனுக்காக சமைக்கப்பட்டதான போஜன பதார்த்தங்கள் அதற்கு இருந்துச்சு. அப்ப கூடையிலே இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவனுடைய கூடையில 5 அப்பங்கள் 2 மீன்கள் இருக்கிறது. அப்ப உன் கூட நீ மாப்பு செய்ற பாத்தீங்களா, அந்த தொட்டி கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. நீ தினமும் கிச்சன்ல இருக்கும் போது ஆண்டவரை என் கூடையையும் என் மாப்பு செய்கிற என் தொட்டியையும் ஆண்டவரை இங்க இருக்கிற தானியங்களையும் இங்க இருக்கிறதான மளிகை ஜாமான்களையும் ஆசீர்வதிப்பேன் சொல்லி இருக்கீங்களே, இதை ஆசீர்வதிங்க அப்படின்னு ஜபத்தோட நீ செஞ்சா அது குறையவே குறையாதுங்க. எப்படி சாரிபாத்தோட வீட்டுல அந்த விதவையினுடைய வீட்டுல எண்ணெயும் அந்த மாவும் குறையாம இருந்துச்சோ, அதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். வார்த்தையை கவனிங்க. அதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். உன் கூட நீங்க சொல்லணும், என் கூடையும் மாப்பு செய்கிற என் தொட்டியும் கூட இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்னு சொல்லணும். வாயில சொல்லணும். அப்படி சொல்லும் போது சாத்தா வைக்கப்பட்டு போமா. அடுத்த வார்த்தையை சொல்லுங்க. நீ வருகையில, நீ போகையிலன்னா தினமும் பஸ் ஏறி போறது கிடையாது. தினமும் போயிட்டு வீட்டுக்கு வேலையை முடிச்சுட்டு வர்றது கிடையாது. வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா. என்னதுன்னா, நீ எப்ப கர்ப்பம் திறந்து இந்த உலகத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறாயோ, எப்படி ஒரு தாயோட கர்ப்பத்திலிருந்து ஒரு குழந்தை இந்த உலகத்தை பார்க்கிறதோ, அதான் வருகை. பிறப்பு என்பது வருகை, மரணம் என்பது போகையில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீ வருகையிலும் ஆசீர்வாதமா இருப்ப. ஆனா ஒருத்தரை பார்த்து சொன்னார் கர்த்தர், இவன் பிறக்காமலே இருந்தா, இங்க கவனிக்கணும், நீ பிறக்காமலே இருந்தா இவன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். இவன் பிறவாமல் இருந்தால் நலமா இருக்கும்னு சொல்லி இயேசு யாரை பார்த்து சொன்னாரு? யூதாச பார்த்து. அவன் அப்ப என்ன அர்த்தம்? அது அவன் வருகையும் ஆசீர்வதிக்கப்படல, அவன் போகையும் ஆசீர்வதிக்கப்படலைங்க. ஆனா பாருங்க, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வருகை எப்படிப்பட்டதா இருந்துச்சு? மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக, அநேகருடைய வாழ்க்கையில இருளை அகற்றி வெளிச்சம் கொடுக்கக்கூடியதாக, அநேக சந்தோஷத்தை உள்ளங்களிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்துச்சு. அதே மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய போகையில என்னை கவனிக்கணும். போகையில
அவர் பரமேறி உயிரோடு கூட எழுந்து போகையில அவர் ஆசீர்வதித்துக் கொண்டே சென்றார். போகையிலும் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாரு. அதே மாதிரிதான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை இந்த உலகத்திலே வருகையிலும் சரி, இந்த உலகத்தை விட்டு போகையிலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாள். ஆமென். அந்த வார்த்தையை நீங்க நம்பணும். ஒரு பிள்ளை கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமான உலகத்துல எழும்பக்கூடிய சத்துருக்களை ஆண்டவர் உன் கையில உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பாரு. ஒரு வழியா உனக்கு எதிராக புறப்பட்டு வருவாங்க, ஆனா 7 வழியாக உனக்கு முன்பாக ஓடி போவாங்கன்னு சொல்றாரு. நீங்க ஏன் பயப்படணும்? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரு. நான் சும்மா இருங்க. நீங்க உங்களுடைய பல நாள் வழக்குகள் சீக்கிரமாகவே முடிவுக்கு வரும் இயேசுவின் நாமத்தினால. ஆமா, பொய்யான வழக்குகளை உங்க மேல தொடுத்து இருக்காங்களா? கவலைப்படாதீங்க. ஐயோ, இந்த வழக்கு எனக்கு என்னைக்கு தீரும்? நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் இந்த நீதிமன்றத்துக்கு அலைந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி உங்க மனசுல அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சீக்கிரமாகவே உங்கள் வழக்குகளுக்கு, உங்கள் பிரச்சனைகளுக்கு, உங்கள் போராட்டங்களுக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். இங்க சொல்றாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். தாவீது சொல்றாரு, எனக்கு விரோதமா ஒரு பாளையமே இறங்கினாலும் நான் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லாரு. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்க. இந்த வார்த்தையை சொல்லணும் நீங்க. எனக்கு விரோதமாய் எழும்பும் என் சத்துருக்களை கர்த்தர் எனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியா எனக்கு எதிராக புறப்பட்டு வருவாங்க, ஆனா 7 வழியாக எனக்கு முன்பாக ஓடி போவாங்க. வர்றப்ப நடந்து வருவாங்க, ஆனா போறப்ப எந்த பக்கம்டா வழி இருக்குன்னு சொல்லி பார்த்து அவனா ஒரு வழியை ஏற்படுத்தி, ஜன்னல வழியா ஒருத்தன் ஓடுவான், ஒருத்தன் வாசல் வழியா ஒருத்தன் ஓடுவான், ஒருத்தன் சுவரை உடைச்சுக்கிட்டு ஓடுவான். 7 வழி அவனை உருவாக்கி ஓடி போயிருவான். ஏன் அப்படின்னா, உன்னோடு கூட இருக்கிற கர்த்தர் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அவர் பராக்கிரமம் உள்ள ராஜா. அவர் யூத ராஜ சிங்கம். ஆமென். ஆண்டவர் பாத்தீங்களா, சத்துருக்கள் மேல கர்த்தர் நமக்கு பாதுகாப்ப தர்றாரு. ஆமென். சத்துருக்கள் நமக்கு விரோதமா ஆண்டவர் சொல்லாரு, தீங்கு வரக்கூடிய நாள்ல உன்னைய கூடார மறைவில நான் ஒளிச்சு ஊச்சி காப்பாத்துவேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமென். கர்த்தர் உண்மையுள்ளவர். அவர் உன்னை ஸ்திரப்படுத்தி தீமை என்று விலக்கி காத்து கொள்ளுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சங்கீதம் 91 தினமும் கன்ஃபஸ் பண்ணுங்க. சங்கீதம் 91. இரவில உண்டாகிற பயங்கரமா, பகலில் பறக்கிற அம்பா, இருளில் நடமாடுகிற கொள்ளை நோயா, மத்தியானத்துல பாழாக்குற சங்காரமா? சோத்திரம். அங்க சொல்லப்பட்டிருக்கு, வாதை உன் கூடாரத்தை அணுகாதையா, பொல்லாப்பு உனக்கு நேரிடாதையா. இப்படி எல்லாம் அருமையான வாக்கு தத்தங்களை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்க. நீ என்ன செய்யற அப்படி தெரியுமா? பயந்து கொண்டு இருக்கிற உன் சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு, உன் பிரச்சனைகளையே பார்த்து கொண்டு, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யல, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார்னு சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கிற புலம்புவதை நிறுத்து. கர்த்தரை துதி, கர்த்தரை ஆராதனை செய், கர்த்தரை உயர்த்து. அவரை நீ உயர்த்த உயர்த்த அவர் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பா. நீ அவரை துதித்து துதித்து பாட பாட உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்னாக இல்லாதபடிக்கு அவர்கள் 7 வழியாக ஓடி போவதை நீ உன் வாழ்க்கையில பார்க்க ஆரம்பிப்ப. உன் வழக்குகள் எல்லாம் சீக்கிரமாகவே முடிவுக்கு வரும். அதான் ஆண்டவர் சொல்றாரு. வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உன் களஞ்சியங்கள்லையும் உன் கையிடுகிற எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பேன்னு சொல்லல. என்னங்க? கர்த்தர் உன் களஞ்சியங்கள்ல, நல்லா புரிஞ்சுக்குங்க, உன்னுடைய பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனமண்ணு. அப்பொழுது உன்னுடைய ஆலைகளில திராட்சை ரசம் புரண்டோடும், உன் களஞ்சியங்கள் பூரணமா நிரம்பும்னு சங்கீதத்தில் நீதிமொழிகள் எழுதி இருக்கு. ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு? உன் களஞ்சியங்களையும் நீ கையிடுகிற எல்லா வேலைகளும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். கட்டளையிடுவார்னா என்னன்னா, கமாண்ட் பண்றாரு. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கமாண்ட் பண்றாரு, கமாண்ட் பண்றாரு. ஸ்தோத்திரம். கவனிங்க,
கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க. உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். அப்படின்னா பெற்றுக்கொள், நீ இப்படியே இரு, நீ ஆசீர்வாதமாறுன்னு சொல்றாரு. வாசிங்க, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்துல உன்னை ஆசீர்வதிப்பா. கீழேயே வசனத்தை நீங்க கேட்காம கீழே பாத்தீங்கன்னா பாதாளத்தை பாக்குறீங்க, நரகத்தை பாக்குறீங்கன்னு அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது கர்த்தருடைய வார்த்தையை கவனிச்சு கேளுங்க, கவனிச்சு கேளுங்க. வாசிக்கப்பா. உன் களஞ்சியங்கள்லையும் கையிடும் எல்லா வேலையும் சொல்லுங்க, உன் களஞ்சியத்திலையும் கையிடுகிற எல்லா வேலைகளும் கர்த்தர் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். அந்த வார்த்தையை நம்பணும். வேலை செய்யற பிள்ளைகள் வேலை செய்ய போயிருக்கிறீங்க, அங்க போய் இந்த வார்த்தையை சொல்லணும். கர்த்தர் என் களஞ்சியத்திலையும் நான் கையிடுகிற என் தொழில, என் பிசினஸ்ல, என் வியாபாரத்துல, என்னுடைய எல்லா வேலைகளையும் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் அப்படி சொல்லணும். ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு. நீ கடனை வாங்க மாட்ட, அப்படி ஆசீர்வதிப்பாரு. எல்லா ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே கர்த்தர் உன்னை தனக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். இந்த உலகத்துல அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக, அவராலே ஜீவ புத்தகத்துல பேரெழுதப்பட்ட தேவனுடைய பிள்ளையாக ஆண்டவரை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவரை உன்னை பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவேன்றார் ஆண்டவர். வேற யாரையும் இல்ல, ஒண்ணு. ஆமே. எங்கேயோ நம்மளை எப்படி தூக்கி எடுத்தாரா தெரியுமா? சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து, எளியவனை குப்பையிலிருந்து. வசனத்தை கவனிங்க. சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து, எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து அவர் எங்க உட்கார வச்சாரா? ராஜாக்களோடு கூட, பிரபுக்களோடு கூட சிங்காசனத்திலே கர்த்தர் உட்கார வச்சாரே. ஆமென். வசனம் கேட்கிறப்ப தூக்கம் வந்துச்சுன்னா போய் கழுவிட்டு வாங்க. வசனம் கேட்கிறப்ப ஒரு மனுஷன் செத்து போயிட்டான், ஐத்தியு. அவரையாவது பவுல அப்போஸ்தலன் எழுப்பிட்டார், ஆனா நான் எழுப்ப மாட்டேன். புரியுதா? வசனம் கேட்கிறப்ப கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமாய் உன்னிப்பாய் கேளுங்கள். கனனத்திரையின் ஆவி இயேசுவின் நாமத்தினால சபையை விட்டு விலகட்டும். ஆண்டவர் சொல்லாரு, உன்னை பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். நாம் அவனுக்கு பயப்பட வேண்டாம். கர்த்தருக்கு முன்பாக நீ முழங்கால் படிக்கிட்டா மற்றவனெல்லாம் உனக்கு முன்னாடி வந்து முழங்கால் போடுவேன். சோத்திரம். அவர் சொல்றாரு, அந்த வார்த்தையை படிங்க. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டதென்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு, பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் கண்டு உனக்கு பயப்படுவாங்க. சோத்திரம். பாருங்க, மோசேயை கண்டு பார்வோனே பயம்தான். மோசேயை கண்டு பார்வோன் பயம்தான். யோவான் ஸ்நானகனை கண்டு ஏரோது ராஜா பயந்தான். இயேசுவை கண்டு ராஜாக்கள் பயந்தார்கள். அவருடைய பிள்ளைகளை கண்டு பயப்படும்படியான பயத்தை கர்த்தர் ஏற்படுத்துவாரு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உன்னை தொடுகிறவனின் கண்மணியை தொடுகிறான். உன் தலையில் இருக்கிற மயிரை எல்லாம் நான் எண்ணி வச்சிருக்கிறேன். உன் உயிரை எண்ணாமல் இருப்பேனா, நினைக்காம இருப்பேனா அப்படி சொல்றாரு. ஆனா நாமளோ அவநம்பிக்கை உள்ளவங்களா, அவிசுவாசம் உள்ளவங்களா, எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிறவங்களா? சாமி, இயேசு சாமி, என்னை எடுத்துக்குங்க சாமி, நான் சாகுறத தான் நல்லா விரும்புறேன், நான் உயிரோடு இருக்கிறத விரும்பல, இப்பவே உங்ககிட்ட வந்துடுறேன். எதுக்கு போய் என்ன செய்ய போற? ரொட்டி சாப்பிட போறியா? ஆண்டவருனை இந்த உலகத்துல வைக்கிற வரைக்கும் இருந்துதான் ஆகணும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு யோவான் 17ல, அவர் தீமை நின்று அவர் உங்களை எடுத்துக்கொள்ளும்படியா, நீர் இவர்களை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் தீமை நின்று காக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன் சொல்லி, அப்ப தீமையில காக்க வல்லவரா இருக்கிறவர் அவர் இருக்கிறாரு. ஆமென். வாசிங்க. ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவன்களின் பலனிலும், உன் நிலத்தோட கனியிலும் உனக்கு எப்படி உண்மை, எப்படி பரிபூரண நன்மை, பரிபூரண நன்மை உண்டாகும்படி கர்த்தர்
மறுபடி கமெண்ட் தான், கட்டளை தான். ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பேன்னு சொல்லல, கட்டளை. சோத்திரம். நான் கட்டளையினால ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வேன். எப்படி வானங்கள் உண்டாக்கடவுன்னு சொன்னாரோ அதே மாதிரி என் பிள்ளை அவன் ஆசீர்வாதம் உண்டாக்கடவுது, அவனுக்கு நன்மைகள் வரக்கடவுது, அவனுக்கு தேவையான பொருளாதாரம் வரக்கடவுது அப்படி சொல்லி கமெண்ட் பண்றாரு ஆண்டவர். ஆமென். வடக்கை நோக்கி கொடு, தெற்கை நோக்கி மாய்த்தராதே என்று கட்டளையிட்டு கொடுப்பார் ஆண்டவர். அப்புறம் ஒரு காலத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். புரிந்து கொள்ளுங்க, ஒரு காலத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்துல அவர் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கையில நீங்க அடங்கி இருங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். அவர் காலம் வராம உன்னை உயர்த்த மாட்டாரு. ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இங்க வார்த்தையில சொல்லி வாசிக்கிறோம், ஏற்ற காலத்துல உன் தேசத்துல மழை பெய்யும், நீ கையிடுச்சுக்கிற வேலைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கவும் அவர் உனக்கு 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 உனக்குன்னு சொல்லாரு. உனக்கு கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பாரு ஆண்டவர். பாத்தீங்களா, உனக்கு உன்னை பர்சனலா சொல்றாரு, சிங்குலரா உன்னை தனிமை அதாவது தனித்துவப்படுத்தி சொல்றாரு. உனக்காக நான் என்னுடைய பலகணிகளை திறப்பேன், பரலோகத்தின் பொக்கிஷ சாலைகளை திறப்பேன், அங்கிருந்து உன் மேல ஆசீர்வாதத்தை பொழியும்படியா கர்த்தர் செய்வேன்னு சொல்றாரு. உனக்கு கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். அப்படி திறக்கிறதுனால இடங்கொள்ளாமற் போக மட்டும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்வ. அதனால நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப, நீயோ கடன் வாங்காம இருப்பன்னு சொல்றார் ஆண்டவர். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒருத்தனுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னா அந்த 10,000த்துல அவன் வாழ்ந்து குடும்பத்தை நடத்தி மீதி எடுக்கிறான்னா அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆனா ஒருத்தனுக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து அவன் நிம்மதி இல்லாம அவன் வாழ்ந்து அவன் எல்லாத்தையும் செலவழிச்சு மறுபடியுமா போய் அவன் மீதியே வைக்காம கடை வாங்குறான்னா அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடையாது. அது வறட்சி, அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடையவே கிடையாது. 10,000 ரூபாய் வாங்கி அதுல குடும்பத்தை நடத்தி அதுல தேவைகளை எல்லாம் பார்த்து கொண்டு மீதியும் எடுக்கிறான்னா அதுல சந்தோஷமும் சமாதானமும் இருக்குன்னு அதான் ஆசீர்வாதம். அதான் ஆண்டவருங்க சொல்லாரு, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப. கடனை பிசாசு கொடுக்கத்தான் செய்வான், நீ வாங்கிக்கிட்டு அப்புறம் கடைசியில பல்ல இழிச்சுக்கிட்டு கட்டிக்கிட்டு கிடக்கணும். அதனால கடனை வரும்போது என்ன செய்ய, இயேசுவின் நாமத்தினால என் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் அனைத்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே அவர் மகிமையில நிறைவாக்குவார். மகனே போயிட்டு வா, எனக்கு வேண்டான்னு சொல்லு. வசனம் சொல்லுகிறது, நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல நம்முடைய நம்பிக்கையை வைக்கவும். அதுக்கு மேல உள்ள வசனம் என்ன சொல்ல தெரியுமா, நாம் நிலையற்ற இந்த ஐஸ்வர்யத்தின் மேல நம்ம நம்பிக்கை வைக்காம நாம அனுபவிக்கிறதுக்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமா கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்துவின் மேல நம்பிக்கையை வைங்க. அப்ப உங்களுக்கு தேவையானதெல்லாம் கர்த்தர் சந்திப்பாரு. ஆமென். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டறையாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த வார்த்தையை நீ நம்பு, இல்லன்னா உன் வாழ்க்கையில நீ அடைய போறது வம்பு. புரியுதா? நீதிமான் எப்படி செழிப்பானா தெரியுமா? பனைமரத்தை போல செழிப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. நீதிமான் பனைமரத்தை போல செழிப்பான். உலக ஆசீர்வாதத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கல, நீ ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா பரிபூரண அவருடைய திட்டமா இருக்குன்றத பத்தி பேசுறேன். அவருடைய வசனத்துல எழுதப்பட்டதை பேசுறேன். நீதிமான் பனைமரத்தை போல செழிப்பான். எந்த மனுஷனும் பனைமரத்தை நட்டி தினமும் காலையில போய் சாயங்காலம் போய் குடங்குடமா அதுக்கு தண்ணி ஊத்துறது கிடையாது. ஏன்னா பனைமரம் தன்னுடைய வேர்களை ஆழமாய் பூமியை நோக்கி விட்டு 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 என்ன செய்யும் அப்படிமா, உள்ள இருக்கிற தண்ணீரை எல்லாம் தனக்குள்ளாய் உறிந்து வைத்துக் கொள்ளும். உறிஞ்சி அப்பா கரடுமுரடாக அது காணப்பட்டாலும் கூட அதே போலதான் நீதிமானுடைய வாழ்க்கை ரொம்ப கரடுமுரடா இருக்கும். பாடுகள், போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான தோல்விகள், பலவிதமான கண்ணீர்கள் இதெல்லாம் இருக்கும். ஆனாலும் அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? பனைமரத்தை போல செழிப்பான்னா அவன் வறட்சியான உசனமான காலத்திலையும் அந்த பனைமரம் எப்படி நுங்கு பதநீர் அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கோ, பச்சையாவே இருக்கோ, அதே மாதிரி நீதிமான் என்னைக்குமே அவன் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல அவன் செழிப்பான். கடைசியா சொல்றாரு, கர்த்தர் எப்படி வைப்பாரு? ஆமா, என் பிள்ளையே, கர்த்தர் உன்னை வாழாக்காம உன்னை தலையா வைப்பாரு. வாழுன்னா என்ன தெரியுமா? சொல்லுங்க. தலை என்ன சொல்லுதோ கால ஆடும்.
ஆண்டவர் எங்க போய் கர்த்தர் உன்னை வைக்கிறாரோ இயேசுவின் நாமத்தினால அங்க உன்னை தலையா வைப்பாரு. மத்தவன் உனக்கு வேலை கொடுக்க மாட்டான், நீ மத்தவங்களுக்கு வேலை கொடுப்ப. ஆமென், ஸ்தோத்திரம். மத்தவனுக்கு வேலை கொடுப்ப, இல்லன்னா நீதான் வேலை, உன்னைய வேலையை நிறைய பேர் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. மத்தவன் சொல்றத நீ கேட்க விரும்புறியா, இல்ல நீ சொல்றத மத்தவன் கேட்க விரும்புற? பாருங்க, யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல கர்த்தர் கொண்டு போய் வச்சாரு. அந்த வார்த்தை யோசேப்போட வாழ்க்கையில நிறைவேறிச்சு. கடைசி வசனம் பாத்தீங்களா? அவர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். பாருங்க, பார்வோனுக்கு அடுத்த ராஜாவின் ஸ்தானத்துல யோசேப்பை கர்த்தர் வைத்தார். சூசான் அரண்மனையில் அடிமையாய் கொண்டு செல்லப்பட்ட எஸ்தரை ராஜாத்தியாய் கர்த்தர் வைத்தார். ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் தலையாய் வைத்தார், வாளா வைக்கல. தானியேலை சிறை கைதிகளாய் கொண்டு செல்லப்பட்ட தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களை கொண்டு போய் ஆண்டவர் வாளா வைக்கல, தலையா வச்சாரு. மொர்தெகாய அவன் வந்து பார்த்தா அரண்மனைக்கு வெளியில கிடந்தான், ஆனா கர்த்தர் ஒரு நாள் அவனை உயர்த்தி தலையாய் வைத்தான். அதே போல பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களாலே நீங்கள் நிரம்பி ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை பரிபூரணமாக நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அவரை நம்பி வந்த நீங்கள் தரித்திரத்தையோ கடனையோ அனுபவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீ வாளாகாம தலையா இருப்ப, கீழாகாம மேலாவ. ஆமென் சொல்லுங்க. தாவீது வர வர விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோட இருந்தாரு. ஈசாக்கு வர 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 விருத்தி அடைந்தவன் எப்படி ஆனா தெரியுமா? ஐஸ்வர்யவானாய் மாறினான். சொல்லுங்க, ஐஸ்வர்யவானாய் மாறினான். நீங்களும் கூட ஆண்டவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்கள், உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்கள் உங்களை சம்பூர்ணமாக நிரப்ப கர்த்தர் விரும்புகிறார். உச்சிதமான கோதுமையினால நான் அவர்களை போஷிப்பேன், கண்மலையால நான் உன்னை திருப்தியாக்குவேன் சொல்றாரு. உச்சிதமான கோதுமை கண்மலை தேனால நான் உன்னை திருப்தியாக்குவேன் சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, ஆசாரியருடைய ஆத்மாவை கொழுமையானவைகளினால பூரிப்பாக்குவேன் சொல்றாரு ஆண்டவர். ஆமென். ஒரு ஊழியக்காரனை பசியினால கர்த்தர் வருந்த விட மாட்டார். நீதிமானை கர்த்தர் பசியினால வருந்த விட மாட்டாரே. நீதிமான கர்த்தர் பசியினால வருந்த விட மாட்டார். என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், என் ஊழியக்காரர் நல்ல வஸ்திரங்களை உடுத்துவார்கள். ஆனா நீங்களோ ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினால கம்பீரிப்பார்கள். நீங்களோ என்ன செய்வீங்க? ஆமா, மனம் முறிஞ்சு போவீங்க. கர்த்தரை துதியம்மா, கர்த்தரை ஆசீர்வதிக்க விரும்புறாரு. கர்த்தரை அந்த அன்னாளை போல ஆலயத்துல இரவு பகலாய் ஆராதித்த அந்த அன்னாளை போல ஆராதனை செய்யம்மா, கர்த்தரை உயர்த்த விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பது தேவனுடைய சித்தம் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உபாகமம் 28:1 முதல் 14 வசனங்களை தினந்தோறும் எழுதி வைத்துக் கொண்டு நீங்க அறிக்கை செய்யுங்கள். நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறத பார்ப்பீங்க. ஆமீன். 3 யோவான் 2வது வசனம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் ஆழ்ந்து சுகமாயிரு அப்படின்னு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நீங்க நம்புனீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் சங்கீதம் 23:6 வசனத்தின்படி ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருப்பதாக என்று உங்களை வாழ்த்துகிறேன். நமது நியூ கவர்னன்ஸ் ஸ்டோன் மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடியதான வீடியோஸ் எல்லாமே டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். God bless you.